இப்போ இருக்க ஜென்ரேஷனில் 10 வயசு பிள்ளைங்க கூட அதிகம் யூஸ் பண்ணுற வார்த்தை ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, நம்ம பாடியில் இதனால் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம ஹாப்பியாக இருக்கப்போ டோப்பமைன்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். இதே போல் நம்ம பயத்தில் இருக்கப்போ அல்லது கவலையாக இருக்கப்போ சுரக்கிற ஹார்மோன் தான் கார்டிசால். இது ப்ரொடியூஸ் ஆகுறது நல்லது தான், ஏன்னா நம்ம நார்மலாக இல்லாதப்போ எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போது இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி லிவருக்கு ஒரு ஆர்டர் போடும், இவனுக்கு எனர்ஜி இல்லை, நீ குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணு, இவன் கொஞ்சம் எனர்ஜி ஆகணும்னு. அதே சமயம் இந்த கார்டிசாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் ACTH CRF. ஒரு போர் வீரன் மாதிரி எடுத்துக்கலாமே. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒர்க் ப்ரெஷர், ஸ்டடி ப்ரெஷர், வீட்டு பிரச்சனை, இந்த மாதிரி சுச்சுவேஷன்னால கார்டிசால் லெவல் நார்மல் ரேஞ்சை விட அதிகம் ஆகுது. இதை கண்ட்ரோல் பண்ண வர போர் வீரர்களையும் போட்டு தள்ளிடுது. இதை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா வெயிட் கெயின், தூக்கம் குறையும், பிபி, ஸ்கின் அலர்ஜி, தைராய்டு, இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவு சுச்சுவேஷனை எப்படி இருந்தாலும் மைண்டை ஸ்டேபிளாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.